யாஞ்சி யாஞ்சி ஏன் நெஞ்சில் வந்து வந்து நிற்கிறேன். 2023 நிறைய வெற்றி படங்கள் வந்துச்சுன்னா உங்கள் படம் அதில் பெரும்புள்ளி. அதே மாதிரி எப்படி வந்து நீங்கள் சோசியல் மெசேஜ் சொன்னீங்களோ அதே மாதிரி இந்த படமும் கப்புள்ஸுக்கு நடுவில் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு வந்து நிறைய காதலர்களை கணவன் மனைவிகளை பார்க்க வச்ச படம் இது. நான் சொல்லும்போதே தெரிஞ்சிருக்கேன் என்ன படம்னு சொல்லி. இருகப்பற்று அப்படிங்கிற ஒரு படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இருகப்பற்று படத்துல இருந்து யாருக்கு முதல் அவார்ட் போக போகுது அப்படிங்கிறத நம்ம நேரடி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓவர் டு தி லேடி. The Behind Woods Gold Hall of Fame actress in the lead role 2023, Shraddha Srinath for Irugapatru. அடுத்து இந்த படத்தில் வந்து யாரை கௌரவிக்க போகிறோன்னா ஓவர் டு எல்இடி. The Behind Woods Gold Hall of Fame Filmmaker 2023, Yuvaraj Dayalan for Irugapatru. இருகப்பற்ற டீமுக்கு மிகப்பெரிய கங்க்ராட்ஸ். ஏன்னா ஒரு பொண்ணையே புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம், அது ஒரு தம்பதியர் பற்றி பேசுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவ்வளோ கன்ஃபியூஷன் காம்ப்ளிகேஷன்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் வந்து நான் இவ்வளவு தம்பதியர் பற்றி பேச போகிறேன், அதுவும் இவ்வளோ நல்ல புரிதலோடு பேச போகிறேன்னு சொல்கிறப்போ ஃபஸ்ட்டு உங்களோட ஃபேமிலிக்கு நான் கங்க்ராட்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா நிறைய சமுதாய புரிதலும் ரிலேஷன்ஷிப், அது ஒரு பொண்ணோட மனசு நல்லா புரிஞ்ச ஒரு படம் எடுத்திருக்கீங்க. அண்ட் ஐ ஹோப் தட் தே மேக் மெனி மோர் சென்சிட்டிவ் ஃபிலிம்ஸ் லைக் திஸ். ஸோ கங்க்ராட்ஸ் டு த டீம். தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. சியர்ஸ். தேங்க்யூண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. இருக்கப்பட்ட டீம் கௌரவிச்சதுக்கு. ஸோ அது கிடைச்ச அந்த ரெஸ்பான்ஸ் அது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் உங்களுக்கு அஸ் அ டீமா? ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. வந்ததுக்கெல்லாம் நன்றி. படத்தை ரெகக்னைஸ் பண்ணது டீமுக்கு நன்றி, பிஹைண்ட் வுட்ஸ் டீமுக்கு நன்றி. ரொம்ப சந்தோஷம், இங்கே வரைக்கும் வந்துட்டோம்ல, அதுவே பெரிய விஷயந்தான். ஜேர்னி ஒன்று இருக்குல்ல இந்த படத்துக்காக, ப்ளஸ் பர்சனலாக ஒரு ஜேர்னி இருக்குது. அந்த ஸ்டார்ட் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கேன், இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கணும். ஸோ கரெக்டான கேட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ அதுதான். ஸ்ரதா அவர்களே, ஸோ அந்த படத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு கவுன்சிலிங் கொடுப்பாங்க பாலா, நீ பார்த்துருக்கீங்க? கவுன்சிலிங்காக தான் தெரியும் எனக்கு. யாஞ்சி நான் இவங்களை ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போது ஒரு 3 நாள் அந்த பாட்டு தான் பாடிக்கிட்டே இருந்தேன், ஏனே தெரியாது. அப்படியா? ஃபஸ்ட்டு 3 days நான் இவங்களை பார்த்து எனக்கு அது வந்துகிட்டே இருந்துச்சு. அது அப்புறம் தான் நானே ரியலைஸ் பண்ணுறோம், நம்ம இந்த பாட்டு பாடிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், என்னை பார்த்த உடனே அதான் ஃபர்ஸ்ட் ஐ திங்க் மைண்ட்க்கு வருது. யாஞ்சி சாங் தான். யாஞ்சி சாங் அந்த மாதிரி தான் அவருக்கு எனக்கு அவங்கள பார்க்கறதுக்கு முன்னாடிலேருந்தே இந்த பாட்டு தான் வருது, யாஞ்சி தான். ஆக்சுவலி ஷோக்கு அதுக்காக தான் கிளம்பி வந்திருக்கானே. எப்படியாவது நான் உங்களை பார்க்கணும் தான் வந்தேன். சார் வந்து உங்களை பார்த்தோன்னா 3 நாள் ஒரு பாட்டு பாடிட்டு இருந்தார்ல, சாருக்காக அந்த பாட்டு நீங்கள் ஒரு 3 வரி பாடுங்கள் மேம். யாஞ்சி யாஞ்சி ஏன் நெஞ்சில் வந்து வந்து நிற்கிறேன். என்ன சாஞ்சி சாஞ்சி நீ பார்த்து உன்னை சிக்கி வைக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது லிரிக்ஸ். மேம் நிறையா இருக்கு மேம். கவுன்சிலரே என்னை நீதான் தேடி வந்து தாக்குறாய் இருகப்பற்று. ஐயோ என்ன மேம் நல்லா தப்பா பாடுறீங்க. இருகப்பற்று எல்லாமே. பாப்பா சிரிக்குது, laughing. ஒரு 7 வருஷ குழந்தை is laughing at you. How do you feel about that? I am very happy ma'am for a child's smile. Someone is laughing with papa. Thank you so much ma'am, சூப்பரா பண்ணதுக்கு. Oh thank you. ஸோ படத்தோட டீம்ல இருந்து இன்னும் ஒரு மெம்பர் நம்மளோட வந்து ஜாயின் பண்ண போறாங்க. ஸோ அவங்க யாரு அப்படி, அவங்களுக்கான அவார்டும் போக போகுது. ஸோ அவங்க யார் அப்படிங்கிறத படம் நம்ம எல்இடி பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, ஓவர் டு தி எல்இடி. The Behind Woods Gold Hall of Fame actress in the lead role 2023, Abharnadi for Irugapatru.
மிகப்பெரிய கைத்தல் கொடுக்கலாம் நம்முடைய இருக்கப்பட்ட ஹீரோயின் அபர்ணதி அவர்களுக்கு. எஸ், அபர்ணதிக்கான அவார்ட் வந்து படத்தோட டைரக்டர் அண்ட் ஸ்ரதா ஸ்ரீநாத் இவங்க 2 பேரும் சேர்ந்து பிரசன்ட் பண்ண போறாங்க. அபர்ணதி, முதல்ல வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ ஹீரோயின்ஸ் எடுத்துக்கிட்டா வந்து டயட் லுக் வைஸ் எல்லாம் பயங்கரமாக கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு சொல்லுவாங்க. பட் ஒரு ஹீரோ ஒரு படத்துக்கு வெயிட் ஏற்றணும் குறைக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஆஸ் அ ஹீரோயினாக வந்து நீங்கள் அதை பண்ணியிருக்கீங்க ஆஸ் அன் ஆர்டிஸ்டாக. ரொம்ப சூப்பராக இருந்தது. படத்தில் பார்த்து அபர்ணதி எப்படி அப்படி படம் இப்படி வந்து உட்காந்துருக்காங்களே அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. அந்த படத்துக்காக நீங்கள் சொன்னீங்க தெரியுமா டிப்ஸ் எல்லாம், லைக் நான் வெயிட் குறைக்க இவ்வளோ பண்ணேன், வெயிட் ஏற்ற இவ்வளோ பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ எஃபர்ட் போட்டாச்சும் இந்த படத்தில் கண்டிப்பாக நம்ம நடிச்சு சூப்பராக பேர் வாங்கணும். எந்த விஷயம் உங்களுக்கு கன்வின்ஸ் ஆச்சு இந்த படத்தில் அந்த ரோல் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு? வெயிட் லாஸ் வெயிட் ப்ராசஸ் தான் வந்து பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது இந்த படத்துக்கு. ஸோ அது கனெக்ட் ஆச்சு, ஸ்கிரிப்டோட பண்ணும்போது கனெக்ட் ஆச்சு. பொய்யா அந்த உண்மையை சொல்லிடுங்க சார். அப்போ என்ன கன்வின்ஸ் பண்ணுச்சா? ரோட்ல பிறண்டு அழுதுருக்கேன், அதுதான் கன்வின்ஸ் பண்ணுச்சு, வேற எதுவும் இல்லை. ஸோ அதுதான், மற்றபடி ஆல் கூல். ஸோ ஆக்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே சார் பக்காவாக ட்ரெயின் பண்ணி தான் ஸ்பாட்டுக்கு போனோம். அங்கே போயிட்டு டைலாக் டென்ஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஸோ ஒன்லி திங் வெயிட் லாஸ் வெயிட் கெயின் பண்ணுற மட்டும்தான். சூப்பர். யோசிச்சிங்களா? ஏன்னா வெயிட் ஏற்றுறது கொஞ்சம் ஈஸியாக ஏற்றிடலாம், வெயிட்டை குறைக்கிறத விட படம் முடிச்சுட்டு திரும்ப வெயிட் குறைக்கிறதுக்கு படாத பாடு போடணுமே அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்லாம் வந்து அவங்களுக்கு. ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் பிடிச்சிருந்தது, இதுக்குள்ளே எப்படியாவது வந்துடணும்னு தோணுச்சு. அப்புறம் வெயிட்டு ப்ராசஸ் தான், சரி அதனால நம்ம வெளில போயிடுவோமோன்னு நினச்சேன். பட் ஓகே தான், ஹாப்பி தான். ஒரு இந்த மாதிரி ஃபீமேலுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸான ஸ்கிரிப்ட் ஃப்யூச்சரில் வெயிட் பண்ணி வருமானு பார்க்குறத விட வந்ததை அதை என்ஜாய் பண்ணேன். விதார்த் சார் கூட நடிச்சிருந்தீங்க, எப்படி இருந்துச்சு சார் கூட அந்த கெமிஸ்ட்ரியெல்லாம்? ஹீ இஸ் அ அமேசிங் பர்சன், வெரி டவுன் டு எர்த் பர்சன். ஸோ ஐ எம் வெரி லக்கிலி டு பேரோட பண்ணுறதுக்கு ஐம் வெரி லக்கி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேரக்டர் எவ்வளோ ஈக்குவலாக சப்போர்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி விதார்த் சாரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, கைட் பண்ணுவாங்க, நிறையா நோட்டீஸ் பண்ணுவாங்க. ஸோ டைலாக்ஸ் 2 பேரும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆஸ் யூஷுவல் தான். சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், ஏன்னா மேடம் பற்றி நான் கேட்டேன். இப்போ அபர்ணதி அவங்க கேரக்டர் வந்து நீங்கள் சொன்னீங்க நிறையா வந்து கன்வர்ஷன், பக்கத்து வீட்டில் பார்க்குற மாதிரி, எய்த்து வீட்டில் பார்க்குற மாதிரி, ஏரியாவில் அவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொன்னாங்க. அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருமே நம்ம பக்கத்து கேல் டு நெக்ஸ்ட் டோர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. அதுக்கு இவங்களை பர்டிகுலராக சூஸ் பண்ண காரணம் என்ன சார்? அபர்ணதிக்கு சாய்ஸாக யாருமே எனக்கு தெரியல. இந்த கதை எழுதி முடிக்கும் போது யாருன்னு யோசிச்சப்போ அபர்ணதி தான் ஃபஸ்ட்டு மைண்டுக்கு வந்தது. அதுக்கப்புறம் நான் யோசிக்கல, ஏன்னா நான் படத்தை பார்த்துட்டேன், அபர்ணதியை வச்சு நான் பார்த்துட்டேன். அப்போ அதுக்கு மேலே நம்ம யோசிக்கல. இவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. கதைலாம் ஃபுல்லாக கேட்டு வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட் ஏற்றணும் அப்படின்னோடனே ஒரு 5 நிமிஷம் இருக்குன்னு சொல்லி ஃபோன் வச்சுட்டு திரும்ப ஃபோன் பண்ணாங்க. எனக்கு பண்ணல, ஊரில் இருக்க எல்லாருக்கும் பண்ணியிருக்காங்க. வெயிட் ஏற்றணுமா இறக்கணுமா, ஒத்துக்க வேணாமா, எல்லாருமே ஒத்துக்காத அப்படின்னு சொல்லி இவங்க அப்புறமா வந்து அதுக்கு நம்ம ஸ்பாஞ்ச் வச்சுக்கலாமா, ஏதாவது ஆர்டிஃபிஷியலாக பண்ணலாமா, இல்லை சிஜி பண்ணிக்கலாமா, அதெல்லாம் முடியாது. சிஜியில் வந்து பண்ணிக்கலாமா, நாங்கள் பட்ஜெட்டே வந்து ஒரு லிமிட்டு தான். இந்த அம்மா வந்து சொல்கிற சிஜிக்கெலாம் படத்தோட 2 மடங்கு ரெடியாக இருந்தாலும் சார் ஒத்துக்கலை. எனக்கு நேச்சுரலாக வேணும், நேச்சுரலாக தான் வேணும் அப்படி. ஆமாம், அது நான் இவங்க கொஞ்சம் உடம்பு போட்டிருப்பாங்கன்னு தான் நினச்சேன். நேரில் பார்க்கும்போது பார்த்தா இதை விட ஒல்லியாக இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். 52 என்னமோ இருந்தாங்க. நான் பயந்துட்டேன், என்னடா இது நம்ம இது ஒன்று எதிர்பார்த்தா வேறு மாதிரி இருக்காங்கன்னு சொல்லி. ஒரு 4 மாதம் ஆச்சு அவங்க உடம்பு போட. நடுவில் வந்து நாங்கள் பேசாமல் வேறு ஒருத்தவங்களை வச்சு போயிடலாமான்லாம் வேறு டிஸ்கஸ் பண்ணி அவங்கள மிரட்டி டெய்லி இப்போ இங்கே தான் உட்காந்துருக்கான் புருஷோத் அசிஸ்டண்ட்டு. ஃபோன் புருஷோட வேலையாகவே வந்து ஃபோன் பண்ணுறது தான். இன்றைக்கி காலையில் என்ன சாப்பிட்டீங்க, மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்க, நைட்டு சாப்பிட்டீங்களா, எல்லாம். அந்த நடுவில் ஒரு கேரக்டர் இவங்க எல்லாம் வேறு ஒருத்தர் வச்சு பண்ணலான்னு சொன்னீங்களா, அந்த கேரக்டர் யார்? இல்லை, இவங்க இல்லைன்னா வேறு யாரும் இல்லை. இவங்க இல்லைன்னா வேறு யாரும் இல்லை, என் மைண்டில் வேறு யாரும் இல்லை. ஸோ இவங்களை கன்வின்ஸ் பண்ணுறத விட எனக்கு வேறு சாய்ஸ் கிடையாது. நான் லிட்ரலாக வந்து நான் யாருக்கிட்டையும் இவ்வளோ போய் கெஞ்சலை, இந்த மாதிரி இந்த கேரக்டர் நீங்கள் பண்ணணுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு நம்பிக்கையில் வந்துட்டாங்க. ஆனால் கதை பிடிச்சிருந்தது. ஆனால் இந்த வெயிட் ஏற்றுறது இறக்குறது இருக்குல்ல, அது பெரிய சேலஞ்ச். அது கல்யாணம் ஆகிற வயசில் எதுக்கு இதெல்லாம் அப்படின்றது. அதனால் அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு வந்து பண்ணாங்க. அந்த இயல்பாக பண்ணுறது இருக்குல்ல, அது அவங்க நேச்சுரலாகவே வருது. அதான் நம்ம அது எதுவும் அவங்க மெனக்கிடவே இல்லை. இன்ஃபேக்ட் இந்த படத்துலேயே ரொம்ப ஈஸியாக ஆக்ட் பண்ணது அவங்க தான்.
இப்போ ஸ்ரத்தாவுக்கு வந்து ஒரு போராட்டம் இருந்துச்சு, ஒரு ஏன்னா டயலாக் தான் ஸ்ரத்தா பெர்ஃபார்மன்ஸாக வந்து கில் பண்ணுறாங்க. அந்த டயலாக்ஸ்லாம் அவ்வளோ ஹெவி இல்லை. வேறு இப்போ எங்களுக்கு அந்த கவுன்சிலிங் சீன் இல்லாமல் வந்து ஸ்ரத்தா ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் அபர்ணதிக்கு வந்து எப்படின்னா நீங்கள் அவங்க என்ன இதாக எஃபர்ட் போடுறாங்களா இல்லையானே தெரியாது. சும்மா அப்படியே வந்துட்டு ஏதோ பேசிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுதான் அந்த ஒர்க் ஆச்சு, அந்த இன்னோசென்ஸ் தான் ஒர்க் ஆச்சு அந்த கேரக்டருக்கு. நிச்சயமான வர சாய்ஸை யோசிக்க முடியாதுன்ற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அக்கா, நம்ம எல்லாரும் நிறைய விஷயங்கள் கேட்டோம். மக்கள் இந்த படத்தை ரொம்ப கொண்டாடுறாங்க. ஆடியன்ஸ் சார்பாக உங்கள்ட்ட சில கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறாங்க. கேட்க சொல்லாமண்ணே? கல்யாணம் ஆயிருந்தால் தான் கேள்வி கேட்கணும். ஆனால் நிறைய பேர் கல்யாணம் ஆயிருக்குண்ணே. யுவராஜ் சார், உங்களுக்கு தான் இந்த கேள்வி. ஸோ ஃபஸ்ட்டு படம் வந்து நீங்கள் எலின்னு ஒரு படம் பண்ணீங்க. இல்லை, தப்பு. ஃபஸ்ட்டு அது மூணாவது படங்களா? ஓகே ஃபைன். இல்லை, ப்ரீவியஸாக இதுக்கு முன்னாடி வந்த படம் முன்னாடி எலி. ஓகே ஃபைன். அதோடைய தோல்வி வந்து உங்களுக்கு எவ்வளோ பாதிப்பு கொடுத்துச்சு? இப்போ இருக்கப்பட்ட மூவி வந்து வெற்றி அடைஞ்சது எவ்வளோ உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது? இல்லை, எலியோட ஆஃப்டர் எலி எனக்கு என்னென்னா ப்ரொடியூசர்ஸ் கன்வின்ஸ் பண்ணுறது தான் கஷ்டம். எனக்கு இன்டர்னலாக பாதிப்பான்னு சொல்ல முடியாது. இன்டர்னலாக ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு என்ன எந்த பாதிப்பும் இல்லை. இப்போ சில பேருக்கு வந்து ஒரு படம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அடுத்து எந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதணும், நம்ம ஏற்கனவே ஒன்று பண்ணுமே அது தப்பாக போயிடுச்சு, அப்போ இப்போ ஜட்ஜ் பண்ணுறது கரெக்டாக இருக்குமா, இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வரும் இல்லையா, அது எனக்கு வரல. ஸோ அந்த பிரச்சனை எனக்கு இல்லை. இன்டர்னலாக எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஐயோ, ஒரு ப்ரொடியூசர் கன்வின்ஸ் பண்ண முடியாது, அதுதான் எனக்கு பிரச்சனையாக இருந்துச்சு. எங்கே போனாலும் வந்து வாங்க உட்காருங்க கதை சொல்லுங்கன்னு சொல்ல மாட்டாங்கள்ல ஒரு ஃபெயிலியருக்கு அப்புறம். அது மட்டும் தான் பிரச்சனை, மற்றபடி எதுவும் இல்லை. ஏன்னா அது படம் வந்து ஃபெயிலியர் ஆனது மட்டும் இல்லாமல் ப்ரெஸ் ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா எலி படத்தோடைய ப்ரெஸ் ஷோவில் நிறைய ப்ரெஸ் அண்ட் மீடியாவே வெளியெழுந்து போயிட்டாங்க பாதியிலேயே. ஸோ இருக்கப்பற்று படம் வரும்போது அந்த ப்ரெஸ் ஷோவில் வந்து படம் முடிகிற வரைக்கும் கூட இருந்தாங்க. அதையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அந்த டேக்காக தான் நம்ம வெயிட் பண்ணது. நான் இன்ஃபேக்ட் இந்த இருக்கப்பட்டோட ப்ரெஸ் ஷோ அன்னைக்கு எல்லாரும் அதிகமாகவும் அன்பு கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க என்னை பார்த்துருக்காங்கல்ல, அதனால் வந்து அங்கே இருந்து அவ்வளோ நேரம் பேசி கூடவே இருந்தாங்க ரொம்ப நேரம். ப்ரெஸ் அன்னைக்கு மட்டும் இல்லை, படம் ஜெயிக்கிறதுக்கு வரைக்கும் கூட தான் இருந்தாங்க. அவங்க கூட இருந்து தான் எல்லாமே பண்ணது. ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணியிருப்பாங்க. ஒரு நார்மலாக ஒரு டைரக்டர் வரதை விட எனக்காகன்னு ஒரு மெனக்கெட்டு பண்ணாங்க. அது ரொம்ப கூடுதல் சந்தோஷம் தான் அது. ஓகே, இவனுக்கு வந்து ஒரு லவ் ஃபெயிலியர் ஆயிருக்கான். ஓகே, ஒன்றும் இல்லை, ஆக்சுவலி ஏகப்பட்ட லவ் ஃபெயிலியர் ஆயிருக்கு. அதுக்கு வந்து கவுன்சிலிங் உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு லைஃப் கவுன்சிலிங் செஷன் அப்படின்ற மாதிரி வேணும்னு நினைக்கிறேன். அவனோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்க போகிறான். எல்லாத்தையுமே கேட்டுரு. என்ன? வணக்கம் மேம். வணக்கம், என் பேர் பாலா. என்னடா ஒரு நிகழ்ச்சிக்கு போகிற மாதிரி இப்போ பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு லவ்வில் பிரச்சனை மேம். என்ன பிரச்சனை? எந்த மாதிரி பிரச்சனை? நான் என் லவ் ஏற்றுக்க மாட்டாங்கன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றாங்க. ஓகே, ஏன்னா நான் லவ்வோட இருக்கேன், அந்த பொண்ணு லவ்வரோட இருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணால் அவங்க லவ்வை கலைச்சிட்டு நான் அந்த பொண்ணை லவ் பண்ண முடியும்? நீங்கள் ரொம்ப ஓவரா அக்ரெசிவாக உங்கள் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணுவீங்களா? இல்லை மேம். பொண்ணுக்கிட்ட இல்லை. எப்படி ப்ரப்போஸ் பண்ணீங்கன்னு பண்ணிக்காமீங்க அந்த பொண்ணுக்கிட்ட? காமிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க வந்து ஷீ இஸ் யுவர் மேம். கற்பனை கூட உங்களுக்கு ஏன்டா உனக்கு நான் எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்தேன். something I want how to correct my how to correct your love. Now what? See, it could be two things. One வந்து maybe the other person is not recognizing the goodness in you. Okay, I have more goodness. You are good. அதான் அவங்களுக்கு அது அது புரியல அப்படின்றாங்க. அது நீங்க believe பண்ணனும் firstly. I am believing. You are believing that so you are they good. believing what to do. So they are believing. You have to. Oh my god, கஷ்டம் தான் மேம். கஷ்டமா? பார், கவுன்சிலிங் கொடுக்கறவங்களே பதறாங்க. ஒரே செஷன்ல எல்லா ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ண முடியாது. So you have to come repeatedly firstly. Yes ma'am. love by message சொன்னா ஓகேவாமா இல்ல நேர்ல சொன்னா ஓகேவாமா? நேரா சொன்னா பெட்டர். ஏன்னா மெசேजेस மிஸ்இன்டர்பிரட் பண்ண ரொம்ப வாய்ப்பு இருக்கும், you know. அப்ப அந்த பொண்ணுட்ட சொல்லிடலாமா மேம்? ஆமா, கிளியரா நேராவே உடனே சொல்லிடலாமா? சொல்லிடலாம். ஐ லவ் யூ மேம். ஐயோ, நான் எதிர்பார்க்கல. டிஸ்க்ளைமர் கொடுத்தனே. வேலை உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு சார். ஆயிடுச்சா? நான் லவ் பண்ண பொண்ணுக்கு ஆயிடுச்சு, எனக்கு ஆகல சார். உங்களுக்கு தானே ஆச்சான்னு கேட்டேன் சார். எனக்கு ஆக மாட்டேங்குது சார், அதுக்கு தான் சார் எனக்கு ரொம்ப கஷ்டம். எதுக்குங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? படம்லாம் எடுக்கிறோம், பார்த்தா அது கொஞ்சம் மாறுங்க. உங்களுக்கு கல்யாணம் என்ன ஆயிடுச்சா சார் படார் இப்படி ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டீங்க? 7 வயசுல ஒரு குழந்தை உட்காந்துருக்கு சார். நீங்க மட்டும் கல்யாணம் பண்ணி குழந்தைய கூட்டி வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்காத சொல்றீங்க சார். அதனால தான் சொல்றேன். அதனால தான் சொல்றீங்களா சார்? சார் ஏன் சார் கல்யாணம் வேணான்றீங்க? அது அடுத்த படத்துக்கு கதை எடுத்துறேன். அந்த அடுத்த படத்துல சார் இந்த படத்துக்கு வந்து கல்யாணம் பண்ணுங்க, லவ் பண்ணுங்கன்னு சொன்னல. இன்னொரு படம் வந்து கல்யாணமே பண்ணாது. இப்போ இந்த படத்துல எதை நாங்க இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிறது சார்? இந்த படத்துக்கு அப்புறம் வந்து எல்லாம் ஏகப்பட்ட பேர் அனுப்புறாங்களே ஃபீல் பண்ணி. இன்னொருத்தவங்க வந்து டிவோர்ஸ் நல்லதுன்னு ஒரு படம் எடுங்க. நாங்கள் சரி ஓகே அதையும் எடுப்போம் அப்படின்ட்டு தான். டைவர்ஸ் நல்லதுன்னு? அது நல்லதுன்னு அது நல்ல தப்பு இல்லை, நம்ம எங்கேயுமே சொல்லலையே.
இந்த படத்தை தப்புன்னு எங்கேயும் டிவோர்ஸ் வந்து தப்புன்னு எங்கேயுமே நம்ம சொல்ல மாட்டோம். இந்த மாதிரி ரீசன்ஸ்க்காகலாம் போயிடாதீங்க, கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறோம். 8 வருஷம் வந்து வெயிட்டிங் தான். நான் காமாக தான் இருந்தேன், நான் வந்து ரொம்ப போட்டு இது பண்ணிக்கல. ஏன்னா எனக்கு தெரியும்ல, நான் என்னால் என்ன ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு தெரியும்ல எனக்கு. அதனால் அந்த காம்னஸ் எப்பயுமே உண்டு. அதனால தான் நான் வந்து ரொம்ப உடையவே மாட்டேன் ரொம்ப. ஏன்னா எனக்கு தெரியும் அந்த ஒரு நாள் வரும்னு சொல்லிட்டு. ப்ளஸ் ஃபினான்ஷியலி நான் சஃபர் ஆகுனதில்லை. எனக்கு அந்த 8 இயர்ஸ் நான் வந்து ஏர்ன் பண்ணாமலாம் இருக்க மாட்டேன், கம்ஃபர்டபுளான லிவிங்கில் தான் இருப்பேன். எனக்கு வந்து இந்த டேக்காக தான் வெயிட்டிங். அது தள்ளி போகும்போது இல்லை இப்போ நடக்குமா அப்போ நடக்குமான்ட்டு அது மட்டும்தான் ஒரு இது இருக்கும். ப்ளஸ் நம்மளை 8 வருஷமாக ஒருத்தவங்க பார்க்குற பார்வை இருக்குல்ல, இவன் என்ன டைரக்டர்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம அப்படி பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அதுக்காக தான் அந்த வெயிட்டிங். மற்றபடி எனக்கு பெரிய பாதிப்பு போகாத மாதிரிலாம் இல்லை, எதுவும் இல்லை. அந்த 8 இயர்ஸ்க்கு அப்புறம் கூட நம்ம அந்த ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது நான் கொஞ்சம் எமோஷனல் இல்லை. ஆக்சுவலாக அதே கண்டென்ட்டை நான் வந்து ஜாலியாக சொல்ல தான் வந்தேன். இப்போ நீங்கள் உங்களுக்கே தெரியுமா, கண்டென்ட் ஜாலியாக சொல்லலாம், ஃபீலும் பண்ணிடலாம். நாங்கள் வந்து நான் வந்து இதுதான் பேச பார்த்து சொல்லும் போது ஜாலியாக பேசணுன்னு தான் வந்தேன். அது என்னமோ தெரியல, அந்த இடத்துல ரொம்ப எமோஷன் ஆயிடுச்சு. இல்லைண்ணே, அது எமோஷனல் தாண்டி நிறைய பேர் கனெக்ட் ஆச்சுண்ணே அந்த விஷயம். ஆமாம், நான் போயிட்டு இல்லை அந்த வீடியோ நான் பார்க்க மாட்டேன், நான் அழுதுட்டேன் அப்படின்னு ஆர்ஆருக்கு தான் போயிருந்தோம், மியூசிக் டைரக்டர் தான் வந்தோம். வரும்போது அவங்களை எல்லாரும் சிரிக்க வச்சுட்டு வந்தேன், இதுதான் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து எமோஷன் அழுதுட்டுனா அங்கே போயிட்டு நான் வீடியோ பார்க்க மாட்டேன். அப்புறமா லேட் நைட்டு போய் தனியாக பார்த்தேன், நல்லா தான் இருக்கு. சரி, ஓகே. அது ஆக்சுவலாக அந்த வீடியோ வந்து நிறைய பேர் எனக்கு பேசினாங்க பார்த்துட்டு, அது ரொம்ப ஆனஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அது உள்ளே இருக்குது, அது நம்ம நினச்சிட்றோம் சில விஷயங்கள்லாம் அப்படியே மறந்துட்டோம், அந்த பெயின் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அது அங்கே வெளியே வரும்போது தான் நமக்கே தெரியுது உள்ளே இருக்குன்னு சொல்லிட்டுல. அது பியூட்டி தான். செம்மையாக இருக்குல்ல கேட்கும்போது. இல்லைண்ணே, சீரியஸாண்ணே, 8 வருஷம் சாதாரண விஷயமே கிடையாதுண்ணே. எங்களுக்கு 1 மாதம் 2 மாதம் வேலைனாலே அது என்ன, அது அடுத்து எதுவுமே நம்ம பண்ணலையே அப்படின்னு தோணும். 8 வருஷம் காத்திருந்து இவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுத்ததுலாம் சாதாரண விஷயம் கிடையாதுண்ணே. இப்போது இந்த படம் பார்த்து நிறைய பேர் உங்களை பாராட்டியிருப்பாங்க, நிறைய பிரபலங்கள். அதில் மறக்க முடியாத பிரபலங்களோட பாராட்டு நிறைய பேர் பாராட்டினாங்க. கார்த்தி சார் பாராட்டினார். கார்த்தி சார் வந்து வீட்டில் நான் அவர் ஃபோன் பண்ண வீட்டில் இருந்தேன். எதுக்கு வீட்டில் இருக்கீங்க, தேட்டருக்கு போங்க, 1 மாதம் நீங்கள் தேட்டர்லேயே தான் இருக்கணும், ஏன்னா இந்த வெற்றியை என்ஜாய் பண்ணுங்கள், எல்லா படத்துக்கும் இது கிடைக்காது, அதனால் வந்து எப்போ கிடைக்குதோ அதை என்ஜாய் பண்ணுங்கள். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், நீங்கள் எல்லா டீமுமே வந்து எல்லா தேட்டருக்கும் போயிட்டே இருங்க, அவ்வளோ மக்களை போய் பாருங்கள். ஏன்னா இது அவங்களுக்கான படம். அவங்க எப்போ கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ணுவாங்கன்னா, உங்களை நேரில் பார்த்தாங்கன்னா இன்னும் கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அது அவர் பேசினார். அப்புறம் அமலா மேடம், நாகார்ஜுனா சார் ஒய்ஃப், அவங்க பேசினாங்க. ஐயோ ரொம்ப மதலியாக இருந்துச்சு. 15 மினிட்ஸ் பேசினாங்க. அவங்க பர்சனல் லைஃப் பற்றிலாம் கொஞ்சம் பேசினாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, அவங்களோட அப்ரிஷியேஷன் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய சுதா அவங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி பேசினாங்க. கொலாபரேட்லாம் பண்ணலான்னு பேசியிருந்தாங்க. அவங்க வந்து எனக்காக வந்து எழுதுன்னு சொல்கிறதே பெரிய விஷயம். எனக்கு எழுத முடியுமாலாம் கேட்குறாங்க. ஸோ ஷீ ரெஸ்பெக்ட்ஸ் ரைட்டர்ஸ், அதனால் அது பிடிச்சிருந்துச்சு. நிறைய பேர் பேசினாங்க. ஒருத்தர்லாம் ஃபோன் பண்ணி, நான் அப்போ இல்லை, நம்ம தாசன் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு, நடிக்கிற தாஸ். அவர் வந்து என்னை ஃபோன் பண்ணி பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்த நாள் நான் ஃபோன் பண்ணேன், அட என்னப்பா போப்பா, நேற்று நைட் நான் பயங்கர மூடில் இருந்தேன் அவங்ககிட்ட. இப்போ அந்த மூடில் அந்த மாதிரி பிரபுதேவா மாஸ்டர் ஃபோன் பண்ணார். அதுதான் எக்ஸ்ட்ரீமாக நான் பார்த்ததில் ஒரு மனுஷன் அப்ரிஷியேட் பண்ணுறது இருக்குல்ல, அந்த பயம் என்ன படங்க அதுப்பா அப்படின்னு அது பேசிட்டே இருக்காரு. அந்த வைப் இருக்குல்ல, அது பிரபுதேவா மாஸ்டர் அந்த எனர்ஜி, ஒருத்தவங்களை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு ஒரு எனர்ஜி இருக்குல்ல. ஏன்னா சில பேர் ஃபோன் பண்ணுவாங்க, தம்பி பார்த்தேன் நல்லா இருக்கு படம் அப்படிலாம் பேசியிருக்காங்க. யோ நல்லா இருக்கிறது ஏன் அப்படின்னு சொல்கிறேன். அதே ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லைட்டாக டாக்குமெண்ட்ரி மாதிரி போச்சு, செகண்ட் ஹாஃப் இப்படி தான் அப்ரிஷியேஷன் நம்ம சில பேர் பேசுவாங்கல்ல. ஆனால் அதுதான் சொல்கிறேன், அந்த இடத்துல இருக்கவங்கல்ல, அவங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணுறது அப்படியே வாரி வழங்குறாங்க. அதுதான் அது நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் பேசினாங்க என்கிட்ட, நிறைய இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் பேசினாங்க. சூப்பர்ண்ணே. எஸ். ஸோ படத்தில் வந்து அந்த கவுன்சிலிங் கொடுக்குற சீன்ஸ்லாம் வந்து நிறையா இருந்ததுல, இந்த மாதிரி ரியல் லைஃப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ அந்த மாதிரி யாருக்கோ அது வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் கவுன்சிலிங்லாம் கொடுத்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கா? இப்போ கொடுத்துருக்கேன் அண்ட் ரிசீவும் பண்ணியிருக்கேன். ஆஹா, என்ன ரிசீவ் பண்ணீங்கன்னா லைக் சில ரிலேஷன்ஷிப்ஸில் வந்து லைக் ஹார்ட் பிரேக் ஆர் லைக் ரியலி லோ பாயிண்ட் இன் யோர் லைஃப். அப்போது சம்மன் ஹேஸ் டு டெல் யூ தட் if they want to be with you, they will. If they don't, nothing can stop them. You can beg, you can plead, you can cry. அதெல்லாம் பண்ணலாம், ஆனாலும் nobody will stop. So someone had to tell me that, and you know I had to give the same advice to someone else because that is the truest fact of a relationship. ஆமாம், அதுதான் ட்ரூத். எஸ், அதுதான் ட்ரூத்து. காலையில் ஏஞ்சி ஜிஎம்னு அனுப்பணும், குட் மார்னிங் ஜிஎம் ஏஞ்சிட்டேன் அப்படின்னு மெசேஜ் அனுப்பணும். திருப்பி எங்கே வேர் ஆர் யூ கோயிங்னா இந்த வெளில போயிட்டுருக்கேன் அப்படின்னு அனுப்பணும்.
ஸோ மதியம் என்ன சாப்பிட்டியா, சாப்பிட்டேன் அனுப்பணும். அப்புறம் நைட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபோன் பண்ணணும், வீடியோ கால் பண்ணணும். இப்படி இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் வந்து லவ்க்கு தேவையா மேம்? ஆரம்பத்தில் ரிலேஷன்ஷிப்ஸில் இதெல்லாம் நடக்கும், இதெல்லாமே மினிட் பை மினிட் அப்டேட்ஸ் இருக்கும். ஆனால் போக போக இட் ரெடியூசஸ் அந்த எக்ஸைட்மெண்ட்டில். அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் என்தூசியாசமில் வி டூ குட் மார்னிங், குட் நைட், ஐ மிஸ்ஸிங் யூ, அது எல்லாமே தட்ஸ் நார்மல். அண்ட் தென் ஸ்லோலி இட் ரெடியூசஸ், விச் இஸ் ஆல்சோ ஃபைன். எனக்கு ரிலேஷன்ஷிப் எந்த பிரச்சனையும் இல்லை மேம். நைட்டு ஒரு பதட்டம் வருது, 11:45 ஆளுக்கு ஃபோன் பண்ணும்போது வெயிட்டிங்கில் வந்தால் பயமாக இருக்குது. ஷீ இஸ் டாக்கிங் டு ஹர் மதர், சேயிங் குட் நைட், நான் சாப்பிட்டேன், நான் நல்லா இருக்கேன். மதர் இஸ் ஸ்லீப்பிங் நியர் ஹர். மதர் இஸ் ஸ்லீப்பிங். அது எப்படி உனக்கு தெரியும்? she is tell mother is lying so I can't text, I can't call. சரி, பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிடலாம். she may be talking to best friend. friend, father, mother, brother எல்லாமே நான் தான். எல்லாமே ஒரே பெட்ரூம்ல இருக்காங்களா? பிரதர்னா அந்த மாதிரி காப்பாத்துறேன். இத சொன்னேன். நீங்க சும்மா சந்தேகம் படுறீங்க. சந்தேகம் படல மேம், யார் கூட பேசுவாங்கன்னு கேக்குறேன். இது Okay, சந்தர்ப்பம். customer care. I don't know because customer care takes like 30 minutes. கஸ்டமர் கேர் 9 o'clock க்ளோஸ். ஏர்டெல் ஆஃபீஸ். இவ்ளோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணா ஒரு பொண்ணு யூஎஸ்ல கசின்ஸ் இருக்காங்க. யூஎஸ்ல கசின்ஸ் இருக்காங்க, அவர்கிட்ட she may be talking. இல்ல மேம், கசின்ஸ் எல்லாம் இல்ல மேம். உங்களுக்கு நோ சைல்ட் at for no child for. அவ்வளவுதான். she is cheating on you. She is cheating on you. Just get the hint. பார்த்தா ஃபோன்லயே பேலன்ஸ் இல்ல. இத்தனை பிரச்சனை வச்சு என்னத்துக்கு லவ் பண்றேன்னு கேக்குறாங்க. நீங்க ஆமா, why don't you ask us directly? இன்கம் இருக்குல்ல. கரெக்ட், இன்கமிங் கால். அப்ப யாரும் அடிக்கிறாங்க கால், கரெக்ட்டா மேம்? இன்கமிங் கால் தான். இன்கமிங் கால். யா. அது எதனால என்ன மாதிரி பேசி மேம் வந்து உள்ள வராங்க லவ் பிரிக்கிறது? என்ன? எனக்கு தெரிஞ்சு she should be talking to a counselor. இந்த பையன் டார்ச்சர் பண்றான். Exactly. She's talking to செப்பரேட் கவுன்சிலிங். அவன் வந்து கேரக்டர்ல மூழ்கி உங்க கவுன்சிலராவே ஃபிக்ஸ் பண்ணிட்டான். பர்சனல் நம்பர் வாங்கி கூட கான்டாக்ட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ரொம்ப இன்ட்ரஸ்ட் ஆயிட்டோம். உங்க மாதிரி பாய் ஃப்ரெண்ட் இருந்தா ரொம்ப கஷ்டம். உங்க மாதிரி பாய் ஃப்ரெண்ட் இருந்தா ரொம்ப கஷ்டம். மேம் என்ன இப்படி சொல்றீங்க? நைட் ஃபோன்ல யார பேச விட்டா நல்லா இருக்கும் மேம். நானே என்ன இப்படி சொல்றாங்க? உங்க தான் நீங்க கவுன்சிலிங் கேளுங்க. அது லைட்டா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கவுன்சிலிங் கேளுங்க, நீங்க தான் கேளுங்க. நான் என்ன கவுன்சிலிங்? உங்க கவுன்சிலிங் குட்டா தான் போயிட்டு இருக்கேன். படத்துல நிறைய அவங்களுக்கு வேற அவர் ரொம்ப தெளிவா இருக்காங்க. ரொம்ப தெளிவா பார்த்தாலே தெரியுது. ஆமா, மேரேஜ் ஆயிடுச்சுல்ல, சோ அதனால அப்படி போயிட்டு. அப்படியா? யா மேரேஜ், அதனால தான் நான் ஆன்ட்டின்னு சொல்றான். இப்போ இவங்க வந்து நமக்கு ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு gift கொடுத்திருக்காங்க இல்லையா? அதாவது உறவுகளுக்கு ஒரு gift கொடுத்திருக்காங்க. உறவுகளுக்கு ஒரு ஆமா. gift. ஓகே. நீங்க ஏதாவது gift கொடுக்கணுமே? நீங்க இல்ல, நம்ம ஒரு gift கொடுக்கணும். நம்ம ஒரு gift கொடுக்கணும். ஓகே. சோ ரெண்டு ஆர்டிஸ்ட் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு உழைச்சாங்க அப்படின்னு சொன்னீங்க. இன்னும் படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? அதுல யாராவது ஒருத்தங்களை சூஸ் பண்ணும். சரியான ஒரு ரெஸ்ட் கூட இல்லாம, தூக்கம் கூட இல்லாம உழைத்த ஒரு மனிதர்னா எங்க கேங்ல இவர் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு நீங்க யாராவது ஒருத்தங்களை சூஸ் பண்ணி இப்ப சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அது சம்பந்தமான ஒரு gift வருது. தூக்கமே இல்லாம டே நைட்டா உழைச்சிருப்பாங்க, எப்பவுமே டயர்டாவே இருப்பாங்க. ஏன்னா ஒர்க்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த gift கொடுப்பீங்களா? இந்த 3 பேர்ல யாரு அவங்க அப்படிங்கிறது 3 பேர் மெஜாரிட்டியா வோட் பண்றீங்களோ அவங்களுக்கு ஒரு gift. என்னோட அசோசியேட் புருஷோத் இருக்காரு. ஸோ ஹீ வில் பி த ரைட் பர்சன் டு கிவ். புருஷோத் கம் ப்ளீஸ். ஸோ பாப்பைஸ் மேட்ரஸ் வழங்கக்கூடிய ஒரு அமேசிங்கான gift வந்து இவருக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். இனிமேல் தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க. ஓகே, ப்ளீஸ் யூஸ் திஸ் பில்லோ. தேங்க்யூ.